பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய 132வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே தயாராக ஆகிட்டாங்க. பாபா சாஹிப்போட சிலையோட தலை மூழ்கிற அளவுக்கு மாலை போட போகிறோம். மாலை போட்டுட்டு வீர வணக்கம்னு சொல்லிட்டு விண்ணை கிழிக்கிற அளவுக்கு கோஷம் போட போகிறோம். அடுத்ததாக சைக்கிள், பைக்கு, காருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பேரணிகளை, ஊர்வலங்களை நடத்த போகிறோம். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், வக்கீல்னு சொல்லிட்டு பட்டியல் சாதியில் படித்த பதவியில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள், அப்புறம் மிகப்பெரிய இந்த தொழில் நிறுவனங்களில் பேங்க் இந்த மாதிரி செக்டாரில் வேலை பார்க்குற ஜென்ரல் மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கின்னு அவங்களுக்கு பாபா சாஹிப்போட தொகுதிகளில் முடிவுகள், வழிமுறைகள் தெரியுதோ தெரியலையோ எதையாவது ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு 1000 பேர் 2000 பேரை கூட்டு வச்சு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கள் நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் சாயங்காலமாக மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜை ஒன்று போட்டுட்டு அதில் பாபா சாஹிப்போட படத்தை பின்னால் ஓட்டி வச்சுட்டு ஸ்கூல் பசங்க, கலை நிகழ்ச்சி நடத்துகிறவங்களை கூட்டு வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு பாபா சாஹிப்போட பிறந்தநாளில் ரொம்ப விமர்சையாக கொண்டாட போகிறாங்க. ஆனாலும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குங்க. அதாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்தர் பிறந்தார், புத்திசம் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசுநாதர் பிறந்தார், கிறிஸ்தவம் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் கழித்து நபிகள் நாயகம் பிறந்தார், இஸ்லாம் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து காரல் மார்க்ஸ் பிறந்தார், கம்யூனிசம் பிறந்துச்சுங்க. ஆனாலும் அம்பேத்கர் பிறந்தார், பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்தார், அம்பேத்கரிசம் பிறந்திருக்கா? இந்த கேள்வி தாங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வி குறித்தும், பிறந்தநாள் கொண்டாடுவது குறித்தும், பிறந்தநாள் விழாக்கள் குறித்தும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய புத்தக தொகுதியில் என்ன சொல்லியிருக்காரு? ஜெய் பீம். நான் உங்கள் மிஸ்டர் ப்ளூ. முதல்ல 1942 ஏப்ரல் 26ஆம் தேதி பாபா சாஹிப்போட 50வது பிறந்தநாள் விழா பார்த்திங்கன்னா பம்பாயில் கொண்டாடினாங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா தொகுதி 17 பகுதி 3 பக்கம் 234லேருந்து 237 வரைக்கும் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கேபினெட் மிஷனில் இருந்து அந்த ஸ்டாப் போர்டு கிரிப்ஸ் அவர்களால் பாபா சாஹிப்பால் முன்வைக்கப்பட்டு வாதாடப்பட்ட அந்த தனி வாக்காளர் தொகுதிக்கான கோரிக்கை பார்த்திங்கன்னா முடக்கி வைக்கப்பட்டு இருந்துச்சுங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பாபா சாஹிப்போட சுதந்திர தொழிலாளர் கட்சி ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனாக மாற்றப்பட்டு இருந்துச்சுங்க. இந்த சூழ்நிலையில் கொண்டாடப்பட்ட பாபா சாஹிப்போட 50வது பிறந்தநாள் விழாவில் பாபா சாஹிப் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிறந்தநாள் விழாவை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கொண்டாடிட்டு வராங்க. ஆனாலும் இந்த 50வது வருட பொன் விழாவில் தான் நான் முதல்ல கலந்துக்கிறேன். தயவு செய்து என்னுடைய பிறந்தநாள் விழாவை இனிமேல் கொண்டாட வேண்டாம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, நாம் இந்து சமூகத்தோட ஒரு பகுதியாக ஒருபொழுதும் இருக்க முடியாது அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட ஆளுகிற அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு பங்குதாரராக இருக்கணும். அதுக்கு நம்மளுடைய அரசியல் உரிமைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்துக்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக அங்கீகரிக்கப்பட வேணும் அப்படின்ற ஒன்றை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அடுத்தது 1947 ஏப்ரல் 14 பார்த்தோம் அப்படின்னா பாபா சாஹிப்போட 55வது பிறந்தநாள் விழா பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்துச்சுங்க. இந்த நிகழ்ச்சி தொகுதி 17 பகுதி 3 பக்கம் 369லேருந்து 373 வரைக்கும் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் பாபா சாஹிப் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சபையில் ஒரு உறுப்பினராக வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. இதுக்கு முன்னாடி தடுக்கப்பட்டிருந்த தனி வாக்காளர் தொகுதியை பெறுவதற்கு அதற்கான அழுத்தம் கொடுப்பதற்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ், அதாவது அரசுகளும் சிறுபான்மையினரும் அப்படின்ற ஒரு பதிவு குறிப்பானது பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருந்துச்சுங்க. இந்த சூழ்நிலையில் கொண்டாடப்பட்ட பாபா சாஹிப்போட 55வது பிறந்தநாள் விழாவில் அன்னைக்கு அரசியல் சூழ்நிலை, அதாவது அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை குறித்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மிக விரிவாக பேசினாருங்க. அப்படி பேசும்போது பாபா சாஹிப் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்போட சிறுபான்மையினர் குழு, அதாவது மைனாரிட்டி கமிஷன் பார்த்திங்கன்னா வர்ற 17ஆம் தேதி கூட இருக்குது. அந்த குழுவில் 2 உறுப்பினர்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனோட, அதாவது பாபா சாஹிப்போட கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களை பேசுவதாக அனுப்பி வச்சுருக்காங்க, பதிவு குறிப்பை அனுப்பி வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அரசியல் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டு வாக்காளர் தொகுதியை பெறுவதற்காக ஒரு மெமோரண்டத்தை அமைச்சிருக்காரு. இருந்தாலும் நான் தனி ஒரு மனிதனாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் தனி வாக்காளர் தொகுதிக்காக போராடுவேன். 292 பேரை கொண்ட அந்த அரசியலமைப்பு சபையில் பார்த்திங்கன்னா நான் தனி ஒருவனாக தனி வாக்காளர் தொகுதிக்காக வாதிடும் பொழுது மீதமுள்ள 291 பேரும் அதை கவனிக்க தவறினா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாம், பெறுகிற அரசியல் உரிமைகள் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அமைப்பு, பலம், ஒற்றுமை இவைகளை தான் நம்ம சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்னாருங்க. இதே 55வது பிறந்தநாள் விழாவுக்காக ஜெய்பீம் வாசகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் கொடுக்கப்பட்ட செய்தி பார்த்தோம் அப்படின்னா தொகுதி 17 பகுதி 2 பக்கம் 83லேருந்து 85 வரைக்கும், தீண்டப்படாதவர்கள் மனிதத்தன்மையை மீண்டும் பெறுவரை நிறுத்தி விடாதீர்கள், அதாவது நாட் டு ஸ்டாப்
அன்டில் தி அன்டச்சபிள் ரிகவர் மேன்வுட் அப்படின்ற தலைப்பில் வந்து இருக்குங்க. அந்த செய்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாடுகள் தான் தீர்க்கதரிசிகளுக்கு வந்து விழாக்களை வந்து நடத்துவாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் விழாவை நடத்துகிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு விழாக்களை கொண்டாடுவது, அதாவது அரசியல் தலைவர்களுக்கு விழாக்களை கொண்டாடுவது வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் இறங்கத்தக்கது. தனிப்பட்ட முறையில் என்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதை வந்து நான் விரும்பலை. ஏன்னா நான் ரொம்பவும் கூடுதலான ஜனநாயகவாதியாக இருக்கிறதுனால, மனித வழிபாட்டை வந்து நெறிப்பிறழ்வாக நான் கருதுறதுனால எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாருங்க. ஆனாலும் தீர்க்கதரிசியாக ஒரு அரசியல் தலைவர் கருதப்படும் பொழுது, அதாவது வைக்கப்படும் பொழுது, தீர்க்கதரிசியோட பாத்திரத்திலிருந்து ஒரு அரசியல் தலைவரும் தன்னுடைய மக்களுக்கான செய்தியை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னோட செய்தியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிரேக்கத்து புராணத்தில் இருக்கிற ஹோமரோட கவிதைகளில் இருந்து ஒரு கதையை வந்து உங்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். அந்த கதையில் மிகப்பெரிய பெண் தெய்வமான டெமிட்டர் அப்படின்ற ஒரு பெண் தேவதை காணாமல் போன தன்னுடைய குழந்தையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது, அந்த நாட்டோடைய அரசன் கேலியஸுக்கும் ராணி மெட்டானியராவுக்கும் டெமோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. சரி, தன்னுடைய குழந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியாதனால அரசருடைய குழந்தையை எடுத்து தன்னுடைய குழந்தையை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச அந்த பெண் தெய்வம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் ஊட்டுற செவிலி வேஷத்தில் அரண்மனைக்கு வந்துட்டு அந்த குழந்தையை பராமரிக்கிற, அதாவது பால் ஊட்டி பராமரிக்கிற செவிலியோட பணியை வந்து இது ஏற்றுக்குதுங்க. அந்த தெய்வம் மாறு வேஷத்தில் வந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியல, யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த பெண் தெய்வம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாலு மாலையிலும் எல்லாரும் தூங்க போன பிறகு அந்த குழந்தையை தன்னுடைய அறையில் வச்சு நெருப்பு தணல்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பு தணலாம் நெருப்பை மூட்டி அது கொழுந்து விட்டு எரியுது அணைஞ்ச பிறகு அந்த அனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனலுக்கு மேலே ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த நெருப்பு தணலில் அந்த குழந்தையை படுக்க போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா மனிதத்தன்மையிலேருந்து கடவுள் தன்மையாக்குறதுக்குன்னா அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ரூமுக்கு வந்த ராணி அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த 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 ப்ராக்டிஸை பார்த்துட்டு இந்த மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறத பார்த்த உடனே என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த பெண் தெய்வத்திட்டேருந்து தூக்கின்னு போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனித தன்மையிலிருந்து தெய்வத்தன்மைக்கு மாற்றப்படுற அந்த குழந்தையோட அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கப்படுதுங்க. இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போராட்டத்தினாலும் தியாகத்தினாலும் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மகத்துவத்தை பெற முடியும், அதாவது கிரேட்னஸை வந்து அடைய முடியும். மனிதத்தன்மையோ கடவுள் தன்மையோ, நெருப்பு அப்படின்ற கடுமையான சோதனையின்றி எதையும் சாதிக்க முடியாது. நெருப்பு வந்து சுத்தமாக்குது, நெருப்பு வந்து பலமாக்குது. அதுபோலத்தான் ஒவ்வொரு மனிதனும் போராட்டத்திற்கும் துன்பத்திற்கும் தயாராக இல்லாத பொழுது அந்த மகத்துவத்தை வந்து சாதிக்க முடியாது போயிடுது. தன்னுடைய வசதியை மட்டும் இல்லாமல் நிகழ்கால தேவைகளையும் எதிர்காலத்துக்காக தியாகம் செய்வதற்கு ஒருத்தர் வந்து தயாராக இருக்கணும். பைபிளில் உள்ள ஒரு வசனத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையோட ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அழைக்கப்படுறாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதற்கான காரணம் வந்து ரொம்ப வெளிப்படையானதுங்க. ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் அதிகமானவங்க எதிர்கால தேவைகளுக்கு தங்களுடைய நிகழ்கால இன்பங்களை தியாகம் செய்வதற்கான தைரியமும் தீர்மானமும் இல்லாதனால அவங்களுடைய வாழ்க்கையோட ஓட்டப்பந்தயத்தில் மகத்துவத்தை, அதாவது கிரேட்னஸை வந்து சாதிக்க முடியாமல் தவறிடுறாங்க. இந்த செய்தியை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக என்னால் செய்தியை கொடுக்க முடியாது. என்னோடய செய்தி போராட்டம், அதிக போராட்டம், தியாகம், அதிக தியாகம். போராட்டம் மற்றும் போராட்டம் மட்டுமே, தியாகங்கள் மற்றும் துயரங்களால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மேம்பாடை வந்து அடைய முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. தீண்டப்படாதவர்கள் அனைவரும் ஒரு ஜபத்தில் ஒன்று கூடி செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தூங்கி கொண்டிருக்கிற தன்னுடைய சகோதரர்களை வந்து தட்டி எழுப்புற அந்த கடமையை செய்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்லது வந்தாலும் தீயது வந்தாலும், சூரிய ஒளி வந்தாலும் சரி, கடும் புயல் வந்தாலும் சரி, நன்மதிப்பு வந்தாலும் அவமதிப்பு வந்தாலும், தீண்டப்படாதவர்களுடைய அந்த மனிதத்தன்மையை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இறுதி வரை போராடுவதற்கு உறுதியோடு இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அந்த ஜெய்பீம் வாசகர்களுக்கான செய்தியாக வந்து சொல்கிறார். அடுத்ததாக 1943 ஜனவரி 18ஆம் தேதி பூனாவில் இருக்கிற கோகுலே நினைவாரங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி ரானடேவோட 101வது பிறந்தநாள் விழாவில் பாபா சாஹிப் பேசுகிறாருங்க. அப்படி அவர் பேசுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரானடே காந்தி ஜின்னா அப்படின்ற புத்தகமாக தொகுதி 1ல் பக்கம் 205லேருந்து 240 வரைக்கும் இருக்குங்க. அந்த புத்தகத்தோட இறுதி அத்தியாயத்தில் மாமனிதர்கள் மற்றும் அவருடைய சீடர்கள் பற்றிய விளக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கம் 235லேருந்து 240 வரைக்கும் இருக்குங்க. பிற்கால சந்ததியினரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமனிதருடைய இறுதி வார்த்தைகளையும் இறுதி வருத்தங்களையும் தெரிந்து கொள்வதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு மாமனிதருடைய இறுதி வார்த்தைகளை விட ஒரு மாமனிதருடைய இறுதி வருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதிகமாக சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்குது. ரானடே வந்து உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்கு எந்த வருத்தமும் இருந்ததாக தெரியல. ஆனால் இப்பொழுது அவர் உயிரோடு எழுந்து வந்தாருன்னா அவருடைய லிபரல் கட்சியோட நிலையை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வருத்தப்படுவார். லிபரல் கட்சியோட இந்த அழிவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரானடேவும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரின்சிபல்ஸு மற்றும் கோட்பாடுகளின் மீதான ரானடேவோட தவறான நம்பிக்கை தான் அதுக்கு காரணமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு மனிதனை கொண்டாடலாம், ஆனால் ஒரு மாபெரும் கருத்தை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மாஜினி ஒரு தடவை சொன்னாருங்க.
ஆனால் இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கருத்து தன்னுடைய சொந்த வலிமையினால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது லாங் டேர்ம் வந்து நிலைத்து நின்று விடாது. மனிதர்கள் எப்படியோ அதுபோல தான் அவங்களுடைய கருத்துக்களும். மனிதர்கள் வந்து அழியக்கூடியவர்கள், அதுபோல் கருத்துக்களும் ஒரு காலகட்டத்தில் வந்து அழிந்துவிடும். எப்படி ஒரு தாவரத்துக்கு தண்ணீர் தேவைப்படுதோ அந்த மாதிரி தான் வந்து கருத்துக்களுக்கு வந்து பரப்புரை தேவைப்படுது. தண்ணீர் விடாத தாவரமும் பரப்புரை இல்லாத கருத்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தளர்வாகி ஒரு காலத்தில் ரெண்டுமே செத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் ஒரு கருத்து நிலைத்து நிற்பதற்கு அதுக்கு பரப்புரை தேவையில்லைன்னு சொன்ன மாஜினியோட கருத்தோட வந்து ரானடே ஒத்து போனதுனால அவருக்கு பின்னால் வந்த லிபரல் கட்சியினர், அதாவது ரானடேவோட லிபரல் கட்சியினர் வந்து ரானடேவோட அந்த கருத்துக்களை பரப்பாமல் போனதுக்கு ரானடே ஒரு காரணமாக இருந்தார். ஒரு மாமனிதரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முடிவுகளையும் பொது உண்மைகளையும் சீடர்கள் மீது எப்பொழுதும் திணிக்கிறது கிடையாது. சீடர்களுடைய இயல்பான தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான விழிப்புறுதலை மட்டுமே கொடுக்குறாங்க. ஒரு சீடர் குருவுடைய அந்த முடிவுகளையும் பொதுவான உண்மைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய அடிப்படை கூறுகளை, அதாவது குருவுடைய அந்த பிரின்சிபலை தெரிந்து கொள்வது அவருடைய கடமையாக இருக்குது. அப்படி தெரிந்து கொண்ட அந்த பிரின்சிபலோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீடர் காம்ப்ரமைஸ் ஆனார்னா அதை கொண்டு போய் பரப்புரை செய்வதுக்கும் அவருடைய கடமையாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இதை வந்து ஒவ்வொரு குருவும் விரும்பினாங்க. அதாவது புத்தர் விரும்பினார், இயேசுநாதர் விரும்பினார். ரானடேவோட விருப்பமும் இதுவாக தான் இருக்கும். அதனால் ரானடேவோட சீடர்களாக இருக்கிற லிபரல் கட்சியினர் அவரை வந்து கூட்டம் போட்டு அவரை புகழ்ந்து பேசுகிறத விட்டுட்டு அவருடைய நற்செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. ரானடேவோட இந்த கருத்துக்களை கொண்டு போய் லிபரல்ஸ் பரப்புவாங்க, அந்த பரப்புறதுக்கான நம்பிக்கை ஏதாவது இருக்கான்னு சொன்னோம்னா கண்டிப்பாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி தேர்தலில் வந்து லிபரல்ஸ் போட்டியிட கூட இல்லை. அதை விட கூடுதல் வியப்பான விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த லிபரல் கட்சிக்கு தலைமை தாங்கிற திரு சீனிவாச சாஸ்திரி அவர்கள் லிபரல் கட்சிக்கு தலைமை தாங்கி கொண்டே அவர் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய வேலையும் செய்கிறதுனால அது வந்து கூடுதலான வியப்பாக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பீஷ்மரோட துரோகத்தை தாங்க இது வந்து ஞாபகப்படுத்துதா பாபா சாஹிப் சொல்கிறாரு. அதாவது இந்த பீஷ்மர் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கௌரவர்களோட அந்த பராமரிப்பிலேயே வாழ்ந்துக்கணும், அதாவது கௌரவர்களோட அந்த குடையிலேயே அந்த பராமரிப்பிலேயே வாழ்ந்துக்கணும். அவருடைய எண்ணமும் செயலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்களோட வெற்றி பெறுவதற்காக அவருடைய விருப்பம் இருந்ததாகவும் அதுக்காக அவர் செயல்பட்டதுனாலும் இருக்கிறதுனால உலகத்திலே வந்து பீஷ்மரோட துரோகம் மாதிரி மிகப்பெரிய துரோகம் வேறு எதுவுமே கிடையாது. இது எதை காமிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரானடேவோட கருத்துக்களின் மீது லிபரல்களே நம்பிக்கை இழந்து விட்டது தான் இது காமிக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் லிபரல்ஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ரானடேவ கொள்கையை செயல்படுத்தவும் முடியாமல் இருக்கிறதுனால அந்த கட்சி உயிரோடு இருக்கிறத விட அது செத்தே போயிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லிபரல்களோட அந்த என்ன சொல்கிறது அந்த சலசலப்புலேருந்து நம்மளாவது நிம்மதியாக ஓய்வு எடுக்கலாம். இந்த சூழ்நிலையில் கல்லறையிலேருந்து இருக்கிற ரானடேவே எழுந்து வந்தாலும் அந்த லிபரல் கட்சி செத்து போகிறத பார்த்து அவர் வந்து நிம்மதி அடைவார் அப்படின்னு சொல்கிறாருங்க. மதத்தை உருவாக்கினவங்களுக்கு தான் உலக அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பிறந்தநாள் விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருதுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1818 பிறந்து 1883 மார்ச் 14 இறந்த காரல் மார்க்ஸ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறாருங்க. புத்தர் பிறந்தார், புத்திசம் பிறந்துச்சு. இயேசு பிறந்தார், கிறிஸ்தவம் பிறந்துச்சு. நபிகள் நாயகம் பிறந்தார், இஸ்லாம் பிறந்துச்சு. காரல் மார்க்ஸ் பிறந்தார், கம்யூனிசம் பிறந்துச்சுங்க. அவங்களுடைய கருத்துக்களை பரப்புவதற்கும் செயல்படுத்துவதற்கும் கோடிக்கணக்கானவர்கள் இன்னி வரைக்கும் பிறந்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடியும் பிறந்திருக்காங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் பிறந்தார். ஆனால் அம்பேத்கரிசம் பிறந்துள்ளதா? அவருடைய கொள்கைகளை பரப்புரை செய்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க? பாபா சாஹிப்போட அடையாளத்தில் அரசியல் கட்சி நடத்துவதற்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்திருக்காங்க. அவங்களோட நிர்வாகியாக இருக்கிறதுக்கு உள்ளூர் இணைப்பு பிரிவினர்னு சொல்லுவோம். இணைப்பு பிரிவினர் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த மாதிரியான உள்ளூர் இணைப்பு பிரிவினராக இருக்கிற அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல்லாயிரக்கணக்கில் இருக்காங்க. பாபா சாஹிப்போட 50வது பிறந்தநாள் விழா, 55வது பிறந்தநாள் விழாவில் உள்ள அந்த 2 விழாவில் உள்ள உரைகள், 55வது பிறந்தநாள் விழாவுக்காக அந்த ஜெய்பீம் வாசகர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த செய்தி, இதையெல்லாம் வந்து பாபா சாஹிப் அடையாள கட்சியினரும் இணைப்பு பிரிவினராக இருக்கிற அரசு ஊழியர்களும் பரப்புரை செஞ்சுருக்காங்களா? அடுத்ததாக ரானடேவோட பிறந்தநாள் விழா உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த மாமனிதரோட இறுதி வருத்தங்கள் முக்கியமானவை அப்படின்ற அடிப்படையில் பாபா சாஹிப்போட இறுதி வருத்தமான புத்திசத்தை வந்து தாமதமாக ஏற்றதும் புத்திசத்தை தாமதமாக பரப்புனதும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா? ரானடேவோட பிறந்தநாள் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள ரானடேவின் நற்செய்தியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சீடர்கள் கொண்டு போய் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பாபா சாஹிப்போட தொகுதிகளில் உள்ள நற்செய்தியை, அதாவது பாபா சாஹிப்போட தொகுதிகளில் இருக்கிற அந்த முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா பாபா சாஹிப்போட அடையாளத்தில் செயல்படுகின்ற அரசியல் கட்சி தலைவர்களும்
அவர்களுடைய இணைப்பு பிரிவினராக இருக்கிற அரசு ஊழியர்களும் வந்து பரப்பிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுதுங்க. அடுத்ததாக ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் கட்சி, குடியரசு கட்சி, இந்த 2 கட்சியோட அடிப்படை கூறுகள், அதாவது பிரின்சிபல் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடிப்படை கூறுகளில் உள்ள முடிவுகளை, வழிமுறைகளை, அணுகுமுறைகளை பாபா சாஹிப்போட அடையாள கட்சியினரும் அவரோட இணைப்பு பிரிவினராக இருக்கிற அரசு ஊழியர்களும் வந்து பரப்புரை செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுதுங்க. இறுதியாக பட்டியல் சாதியினருடைய சமூக விடுதலைக்கான அந்த தீண்டாமை ஒழிப்புக்கு உலகம் முழுவதும் உள்ள புத்த சமூகத்துடன் இணைந்து வந்து அந்த தீண்டாமை ஒழிப்பதற்கான அந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் புத்திசம், அதாவது லௌகிக நோக்க புத்திச ஏற்பு, அதே மாதிரி பட்டியல் சாதியினருடைய அரசியல் விடுதலையான தனிவாக்காளர் தொகுதியை மீண்டும் பெறுவதற்காக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறதா, அதாவது பட்டியல் சாதிய அரசியல் கட்சி தலைவர்களாலும் அவர்களுடைய இணைப்பு பிரிவினராக இருக்கிற அரசு ஊழியர்களாலும் அதுக்கான வந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வியும் எழுதுங்க. இன்னும் ஏராளமான எக்கச்சக்கமான கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக கேட்டுக்கினே போகலாங்க. இவ்வளோ தூரம் பாபா சாஹிப்பில் சொல்லப்பட்டிருந்தோம், இதெல்லாம் எதையுமே பரப்புரை செய்யாமல் பாபா சாஹிப்பில் அரசியல் அடிமைத்தனம்னு சொல்லப்பட்ட இன்றைக்கி தனித்தொகுதி மூலமாக பெறுகின்ற இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி தான் சாதிகளை ஒழிக்கப் போகிறோம், சமூகத்தை மாற்றப் போகிறோம், அதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தொகுதிகளை விட்டு செல்லப்பட்டுள்ள பணிகள்னு சொல்லிக்கிட்டு பாபா சாஹிப்போட அடையாளத்தில் செயல்படுகிற அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு பிரிவினராக இருக்கிற அரசு ஊழியர்களும் ஒரு வேளை பீஷ்மர்களாக இருக்க முடியுமே தவிர அம்பேத்கரிஸ்டுகளாகவோ அம்பேத்கர் சீடர்களாகவோ இருக்க முடியாதுங்க. இதைக்காத கலப்படமற்ற இடைச்செருகள் இல்லாத உண்மையான அம்பேத்கரிசத்தை தெரிந்து கொள்வதற்கு அம்பேத்கர் சீடர் எஸ் கௌதம் அம்பேத்கர் அவர்கள் எழுதியுள்ள அம்பேத்கர் சீடர்களுக்கான கையேடுகளை படிப்போம், புத்த சகோதரத்துவ அமைப்பின் பணிகளை முன்னெடுப்பதற்கான ஒத்துழைப்பை தருவோம். மேலும் ஆழமான அம்பேத்கரிசத்தை தெரிந்து கொள்வதற்கு